ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலாபலன்கள்லாம் கிடைக்க போகுது, எனக்கு எது ப்ளஸ்ஸா இருக்க போகுது, எனக்கு எது மைனஸா இருக்க போகுது. யூஸ்வலா நான் வந்து ராசி பலன் பார்த்துருப்பேன், இல்ல வாரப்பலன் கூட பார்த்துருக்கேன். ஏன் தினம் காலைல எந்திரிச்சோட என்னுடைய இந்த நாள் இனிய நாளா இருக்குமா இருக்காதான்ற மாதிரிலாம் கூட பார்த்துருப்பேன். நான் எக்ஸ்பெஷலி ரொம்ப யூனிக்கா எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, சூரியன் என்னுடைய சந்திரனுடைய சாராம்சத்தின் வழியாக எப்படி இயக்கப் போகிறார், பிற கிரகங்கள்லாம் சேர்ந்து என்னை எப்படி இயக்கப் போகிறது, என்ன மாதிரி என்னுடைய சிந்தனை அதன் மூலமான வரக்கூடிய செயல்பாடுகள் இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்திற்கான மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் சந்திரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை வாங்கி தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நட்சத்திரம் தான் அஸ்தம். நான் இயல்பா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேங்க, நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு எப்பயுமே கனம் அதிகம் அப்படின்னு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் எல்லாமே நடுநாயகமா உட்காந்துருக்கும். அப்ப சந்திரன் தாங்க எல்லாத்துக்கும். ஒரு இடத்துல இருந்து நீங்க நடுநாயகமா அமர்ந்து ஒரு 4 பேருக்கு நீங்க தெரிய வேண்டும் என்றால், புகழப்பட வேண்டும் என்றால் அங்க யார் தேவை அப்படின்னா சூரியனுடைய ஒளியை வாங்கி இயங்கக்கூடிய அந்த சந்திரன் மிக மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. சந்திரன் தான் டெய்லி ரொட்டீன், சந்திரன் தான் பணம், சந்திரன் தான் பொருள், சந்திரன் தான் தேவை, சந்திரன் தான் மனசு. மனசு மட்டும் நல்லா இருந்ததுன்னா எங்க வேணா எப்படி வேணா எதை வேணா தூக்கிட்டு வந்துடலாம். இல்ல எப்பேற்பட்ட நோயும் கூட மனதிடம் இருந்தால் சரி பண்ணிடலாம். அப்படிப்பட்ட இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் தாரைன்னு சொல்லக்கூடிய சம்பத்து தாரை மிருகசீர நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், என்ன மேடம் தாரைன்னா நம்ம புதுசா சொல்றீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு நேரம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் நட்சத்திரத்தையும், உங்களுடைய 4ஆம் நட்சத்திரத்தையும், உங்களுடைய 6ஆம் நட்சத்திரத்தையும், உங்களுடைய 8ஆம் நட்சத்திரத்தையும், உங்களுடைய 9ஆம் நட்சத்திரத்தையும் இயக்கை விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய சம்பத்தும், மிகப்பெரிய சேமமும், மிகப்பெரிய சகாயமும், மிகப்பெரிய அனுகூலமும், மிகப்பெரிய மைத்திரமும், அதிமைத்திரமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பத்து நட்சத்திரத்திலிருந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதி அப்படின்றது நகரக்கூடிய நகர்ச்சியாக இருக்கிற காரணத்தை முன்னிட்டு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்திற்கு இப்போ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை மே மாசம் ஆரம்பிக்கும் போதே சனியுடைய பார்வை, 10க்கு வந்து ராசிநாதனுடைய பார்வை, 10க்கு வந்துட்டு ராகுவுடைய பார்வை, 2ஆம் வீட்டு அதிபதியான உச்சமடைந்த சுக்கிரனுடைய பார்வை. இதுவே ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அஸ்த நட்சத்திரம். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்ல இருந்து நல்லா தான் இருக்கீங்க, ஒன்றும் மோசம்லாம் சொல்ற மாதிரிலாம் அஸ்தம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. என்னதான் 4 கிரகம் பார்த்தாலும் இந்த பக்கம் 3 கிரகம் தன்னுடைய விசேஷ பார்வையில் உங்களை தான் பார்ப்பேன் இடம் பிடிச்சாலும் இந்த 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருத்தனால தான் இப்படி இருக்குன்ற முடியுமான்னு கன்னிராசிக்காரங்களா இந்த அப்படியே எல்லாத்தையும் அப்படி கலங்கடிக்கிற செய்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அதி அற்புதமான டைம் பீரியட் தான் ஆரம்பிச்சிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனாலும் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிகள் பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் தலைக்கு மேல உட்கார்ந்து இருந்த அந்த கேது அப்படியே புறந்தள்ளி சிம்மராசிக்கு அமுச்சு விட்டாச்சு. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்ல. தலைக்கு மேல கேது உட்கார்ந்து தனிமை விரும்பியாக எங்கே நிம்மதின்னு போயிட்டு இருந்த காலம்லாம் மாறி நிம்மதிக்கு என்ன தெரியுமா பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய அமைப்பெல்லாம் மாறக்கூடிய நேரமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு கெத்தாக போறீங்க. சம்பத்து இயங்க போகுதுன்னா பணம் தான் சம்பத்தா, இல்லை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தான் சம்பத்து. இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து அரசியல் தொடர்பு கிடைக்க போகுது, அரசியல்வாதி ஆக போறீங்க. ஏன் அப்படின்னா உங்க வீட்டு அதிபதி சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். சூரியன் அப்படின்னாலே அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு. கண்டிப்பா அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு, அரசியல் விஷயத்தில் அனுகூலம், இதுவரைக்கும் வராத பணம்லாம் பட்டுவாடா பண்றது, டாக்ஸ் கட்டி எனக்கு இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அதெல்லாம் வர்றது, கரெக்டரான ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வர்றது, இதுவரைக்கும் வாராக்கள் அனைத்தும் வர்றது, ஒரு தலைமைத்துவம் கிடைத்தல், ஒரு கச்சாரா இருக்கிறது, ஒரு திடீர்னு ஒரு மினிஸ்டருக்கு ஒரு பிஏ வர்றது, இல்லை மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள் என்ட்ரி ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த 4 கிரகத்துல மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு அங்கிருந்து 7ஆம் பார்வையா முதல் 15 நாட்கள் உங்களை பார்க்கறாரு. அதே நேரம் குருவுடைய பார்வைக்குள்ளும் இந்த கன்னிராசி இருக்கும்போது ராகுனாலே பிரம்மாண்டம். ராகுனாலே வந்து போட்டோ, சுக்கிரன் ராகு சேர்ந்தாதான் அங்க போட்டோ.
அப்போ நிறைய பேருக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து பிரம்மாண்டமாக போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே அது தொடரும். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் சோர்வு, கொஞ்சம் மன சோர்வுலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க என்ன இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். அப்படி தானே யோசிக்கிறீங்க? எப்பயுமே ப்ளஸ்ஸே நடந்துட்டு இருந்தால் எப்படி ஜாலியாக இருக்கும்? கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ முதல் 15 நாட்கள் மிகச்சிறந்த யோகா காலமாக இருக்குது. அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. எதில் கவனம்? தூக்கமின்மையில் கொஞ்சம் கவனம். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன கிளாஷ் வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சொசைட்டி, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன டிலே, இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த 1 மணி நேரத்தில் வரேன்ற மாதிரி பர்மிஷன் கேட்டு கேட்டு வேலைக்கு போயிட்டு ஓடுற மாதிரியான நிலை. ஏன்னா சனினாலே மந்தன்னு பேர். அவர் தன்னை நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிகிறது. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்களா, ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, லீவு மாதம் தான் என்னத்தை படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து அம்மா அப்பாவுக்குமே அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக விட்டுருவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆனால் 18 வயதை தாண்டி ஒரு 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களால் காதல் மலர்வதற்கான வாய்ப்பு, வெளியிடங்களில் பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு, எப்படி தொழிலை மேம்படுத்தலாம், எப்படி நம்ம சொந்த காலில் நின்று நம்ம ஜெயிக்கலாம், நம்மளா ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம், இது வரைக்கும் யாருக்கோ ஒரு அடிமையாக இருந்தோம், இனிமேல் நம்ம எப்படி தனிச்சு நின்று ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டு நம்மளுடைய தனித்திறமையை காட்டலான்ற மாதிரி உங்களை அப்படியே சந்திரன் போட்டு அப்படியே மோல்டு பண்ணுவார். அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, திரும்ப இப்படியே வந்தீங்கன்னா ஒரு 35 வயதிலிருந்து ஒரு 50 வயதை தொடக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் நிறைய அந்த இடம் வாங்கலாமா, இந்த இடம் வாங்கலாமா, எப்படி வந்து சொத்து சேர்க்கறது, நமக்குன்னு ஒரு பேரை எப்படி நிர்ணயிக்கொள்ளுது, அப்படியே மொத்தமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தனக்கான பெயர், தனக்கான அங்கீகாரம், தனக்கான அடையாளம், சுயத்தை எப்படி இயக்கி மற்றவரிடம் காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் அஸ்த நட்சத்திரத்திற்கு இருக்கு. மற்ற நட்சத்திரத்தை விட அஸ்த நட்சத்திரம் இந்த தடவை தன்னை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு யோசிப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிராயிங்கை போட்டு காட்டுவாங்க, திடீர்னு கலை அப்படின்றத போட்டு காட்டுவாங்க, திடீர்னு நிறைய பேர் நகை வாங்குறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் அங்கே வர உட்காந்துருக்க நிறைய கவரிங் வளையல் வாங்குறது, உங்கள் வீட்டில் வந்து யாராவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அதன் மூலமான ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம்லாம் கிடைக்க போகுது. நிறைய வேலைன்னு ஓட போகிறீங்க, வேலையில் டிமிக் அடிக்கிற மாதிரியான சூழல்லாம் கரெக்டாக போகுது. கொஞ்சம் டிலே பண்ணி வேலையை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக சின்ன சின்ன திட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கனவுகளால் அப்படியே மிதந்து கொண்டே, ஏன்னா சந்திரன்ல மனோகாரகன்னே பேர் அவனுக்கு. கொஞ்சம் இந்த 27, 28 அமாவாசை வர வரைக்கும் கொஞ்சம் அப்படித்தான். அதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி 11, 12 தேதியெல்லாம் அப்படியே முழு பிறை நிலவாக சித்ரா பௌர்ணமியில ஜொலிக்கக்கூடிய அந்த நாளெல்லாம் உங்கள் சிந்தனையெல்லாம் சிறக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இருக்கு. 60 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக உணவு பைப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது, கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது, கொஞ்சம் சாப்பிட முடியாமல் போகிறது, உங்களுடைய கணவருடைய உடல்நிலை, உங்களுடைய பேரன் பேத்தியோட உடல்நிலை குறித்து கொஞ்சம் கவலைப்படுதல், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வீசிங் வருது, ஆஸ்துமா பிரச்சனை, கொஞ்சம் வந்து மேலே ஏறினா மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி ஏதோ உடல் அப்படியே தளர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற நிலைமையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி என்னதான் உச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், நீங்கள் பண்ணுற முயற்சி ஸ்தானத்தோட அந்த வீட்டு ஓனர் கொஞ்சம் அப்படியே நீச்சத்தன்மையில் இருப்பதனால், கொஞ்சம் நீச்சம்னா கெட்ட விஷயம் இல்லை, வலு இழந்திருக்கிறார்ன்ற போது முயற்சிகள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம், பண்ணலாமா வேண்டாமான்ற டைலமாவோடையே போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நிறைய விஷயத்தில் வந்து பெயர் புகழ் கிடைக்க போகுது, நிறைய போஸ்ட் அடிச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. இல்லையா சும்மாவாவது போய் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து வச்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த புகைப்படம் எடுத்தல் அப்படின்றது கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய வெளியூர் போக போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, பயணங்கள் மேற்கொள்வதற்கான அனுகூலமான அமைப்பு. அம்மாவோடு உட்கார்ந்து அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பற்றி, அப்பாவை பற்றி, கொஞ்சம் வீட்டை பற்றி கவலைப்படக்கூடிய நேரம்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வீட்டில் நிறைய மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, பிள்ளையார் சொல்லி போடுவதற்கான மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெற போகிறது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்? அஸ்த நட்சத்திரக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 3 வாக் போயிட்டு வாங்க. தனியாலாம் போகாதீங்க, நீங்களும் நிலாவும் போயிட்டு வாங்க. என்ன மேடம் தனியாக போகாதுன்றீங்க, நீங்களும் நிலாவும் போயிட்டு வாங்கன்னா அப்படியே தனியாக எதையாவது யோசிச்சுட்டு எங்கே நிம்மதினெலாம் போகாதீங்க. அதான் கேது அமுச்சுட போகிறோம்ல, நல்லா உங்களுக்குன்னு ஒரே ஒரு சித்ரா பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி வந்து நிற்க போகுது. அன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க 3ஓட ஒரு வாக் போயிட்டு வாங்க.
முழுமதியோடு, முழுமதி எனர்ஜியோடு வாழ்க்கை முன்னுக்கு வருவதற்கான அத்துணை வழிகளையும் உங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிரபஞ்சத்தோட எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம் எதாக இருக்கட்டும், உங்கள் குலதெய்வம் எதுவான இருக்கட்டும், நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கிற எதன் மீதும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பிரபஞ்சம் தான் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதோடு கனெக்ட் ஆக 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 அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுப்பார். ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு, தலையில் பிறைசூடி அம்மன் வழிபாடு, லலிதாம்பிகை அம்மன் முடியும்னா ஒரு தடவை காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க. காமாட்சி அம்மன் கோயிலெலாம் போக முடியல, உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் படத்தை வச்சு ஒரு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நீர் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அதுவே வரக்கூடிய மிகப்பெரிய இன்னல்களிலிருந்து உங்களை சரி செய்து வரக்கூடிய வாய்ப்புகளுக்கான வழிகளை காட்டி கொடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஸோ அம்பிகையின் வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் தீர்க்கக்கூடிய காலமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது.